பிரதமர் மோடி இதுவரை 411 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியுள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பிரதமர் மோடி மாநிலத்திற்கு மாநிலம் வேஷம் போட்டு மக்களை ஏமாற்றி வருவதாக விமர்சித்தார். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவுக்கு 6000 கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த பணம் யாருடையது என்பதை அறிந்து கொள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்தார். பல மாநிலங்களை ஆட்சியை கவிழ்த்துள்ள பிரதமர் மோடி இதுவரை 411 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியுள்ளதாக RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் 2016ஆம் ஆண்டு பிடிபட்ட 570 கோடி ரூபாய் யாருடையது என்பது குறித்து இதுவரை சிபிஐ கண்டுபிடிக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த மோடி ஆட்சிக்கு வந்து இதுவரை பாஜகவுக்கு திரட்டுகிற நிதி 6000 கோடிக்கு மேல் கட்சி நிதியாக திரட்டிருக்கிறார். யார் கொடுத்தான், எவ்வளவு கொடுத்தான், விவரம் அவருக்கும் கொடுத்தவருக்கு மட்டும்தான் தெரியும். சுப்ரீம் கோர்ட் அருமையான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மரியாதையாக கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து என்று சொல்லியிருக்கிறார்கள். கேடுகால ஆரம்பித்து